நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது கௌதம் இருக்கார்ல, கௌதம் வந்து மதுமிதா வாயாலே வந்து எல்லா உண்மையும் வாங்கிட்டு அவங்கள வந்து அடிச்சு வீட்ட விட்டு வெளியில அனுப்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து கிரணை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம பிளான் சக்ஸஸ் தான். கண்டிப்பா வந்து நம்ம போட்ட போர்டுல அவங்க 2 பேர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டைவர்ஸ் வாங்கிருவாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டா மதுமிதா எனக்கு தான் கிடப்பா. எனக்கு கிடைச்சா கண்டிப்பா எனக்கு நிறைய பணம் வந்து சேரும். எப்படினாலும் என்னோட பிளான் சக்ஸஸ் தான் அப்படி சொல்லிட்டு அந்த ஷேரில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் சுருதி வந்து வராங்க. வந்தோடனே விறுவிறுன்னு அவங்க வந்து பீரோவில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து கட்டுக்கட்டாக காசு இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அப்படியே திரும்பி இவரை பார்க்காங்க. இவர் வந்து ஒரு பதட்டத்திலே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னது நான் பதட்டத்தில் இருக்கேனா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிரண் சொல்கிறாரு. இல்லை உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ பதட்டத்தில் இருக்க, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன நான் பாரில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து அம்பளுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதை விடு, எப்படி இவ்வளோ காசு வந்து பீரலுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பீரலுக்குள்ளே அவ்வளோ காசா? அது நான் தான் கொண்டு வந்து வச்சேன், நீ தானே காசு வேணும்னு கேட்ட, அதனால் கொண்டு வந்து வச்சுருக்கேன், தேவைன்னா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி வந்துச்சு அதை சொல்லு, அதை எப்படி 2 நாளில் இவ்வளோ காசு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம அபிஷேக் தான் வந்து இவருக்கு கட்டுக்கட்டாக வந்து காசை கொடுத்துருப்பாரு. இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டவுடனே அவர் வந்து சொல்லியிருப்பார், இது வந்து எனக்கு தேவையானதை நீ செய்கிறதுக்காக, இப்போதைக்கு வச்சுக்கோ, நான் சொல்கிறேன் எப்பப்போ என்ன செய்யணுமோ அதை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அபிஷேக் சொல்லியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு காசை வாங்கி வச்சுருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்டலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத, நீ என்ன கேட்ட என்கிட்ட? காசு கேட்ட, காசு இருக்குது, தேவைன்னா எடுத்துக்கோ, ஏன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. விறுவிறுன்னு சுருதி வந்து கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா விறுவிறுன்னு நம்ம இவங்கள மதுமிதாவை காட்டுறாங்க. நைட் நேரத்தில் எந்திரிச்சு பார்க்காங்க. டக்குன்னு பார்த்தா கௌதமை காணும். என்ன இவர் காணும், எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடுறாங்க. பாத்ரூம்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆளை காணும், எங்கே போனாரு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து பார்க்குறாங்க. ஹாலில் வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னங்க தனியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு கௌதம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுங்க, பொண்டாட்டி பொய் சொன்னா இப்படி தானே தூக்கம் வராமல் தனியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நான் என்னங்க பொய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதுமிதா உண்மையை சொல்லுங்கள், நேற்று நீங்கள் எங்கே போனீங்க, என்கிட்ட பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க நான் என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அங்கே பார்த்தா வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. வந்தோடனே பாட்டி வந்து கேட்குறாங்க, ஏப்பா என்னப்பா நைட்டு 3 மணி ஆச்சு, இந்த நேரத்தில் எதுக்கு 2 பேர் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, பாட்டி அதை நீங்களே அவகிட்ட கேளுங்க, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாங்க. சொல்லுப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்காங்க. இவள் என்கிட்ட பொய் சொல்கிறா பாட்டி, இவளுக்கு வந்து என் கூட வாழ்கிறதுக்கே பிடிக்கலை, என்னையே பிடிக்கலை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா மதுமிதா என்னம்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. மதுமிதா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. நேற்று யாரை பார்க்க போனான்னு தெரியுமா, கிரணை போய் பார்த்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து கத்துறாங்க. யார் அந்த பையன், அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்தானாமே அந்த பையனா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க. அமைதியாகவே இருக்காங்க. சொல்லுங்கள் மதுமிதா சொல்லுங்கள், அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அமைதியாகவே இருக்காங்க. பாட்டி இதுக்கு மேலே வந்து இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் பேச்சை கேட்காம, அதாவது எனக்கு தெரியாமல் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறவெல்லாம் என் கூட வாழவே தகுதி இல்லாதவ, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏப்பா கொஞ்சம் நேரம் பொறுப்பா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு விறுவிறுன்னு இழுத்து கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இனிமேல் வந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, இந்த வீட்டை தேடி நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா மதுமிதா எந்திரிச்சு பார்க்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்த கனவு. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்க்காங்க. கௌதம் வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பாத்ரூமில் போய் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கண்ணாடி பார்த்து நின்று யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நமக்கு இப்படியெல்லாம் கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க மிரரில் வந்து மனசாட்சி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன உனக்கே எதுக்குன்னு தெரியலையா, நீ அவர்கிட்ட பொய் சொன்னையில அதனால தான் வந்து இப்படி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி சொல்லுது. விறுவிறுன்னு வந்து சரின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து கௌதம் வந்து வெளியில் போயிடுறாங்க. மதுமிதா அப்போ தான் எந்திரிக்காங்க. எந்திரிச்சோடனே பார்க்குறாங்க, என்ன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடிட்டு திருப்பி வெளியில் வந்து பார்க்காங்க. வெளியில் வந்து ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்து நம்ம குளிச்சு கிளம்பிடுவோம், அப்போ தான் அவர் கூட சேர்ந்து நம்மளும் வந்து கம்பெனிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக குளிச்செல்லாம் கிளம்புறாங்க. வெளியில் வந்து பார்த்தா ஆளை காணோம். அவர் என்னடானா வண்டி ஏறி ஒன்று ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. வெளியில் வந்து வாட்ச்மேன் கிட்ட வந்து விசாரிக்காங்க. அண்ணே சார் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, சார் இப்போ தாம்மா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு
வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அவர் பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணாமே இருக்காரு. ஃபோன் எடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன இத்தனை தடவை ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துடுறாரு. சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னங்க வேகமாக கிளம்பிட்டீங்க, நான் வந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல ஃபோனை வைங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் பிற கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவர் வந்து அங்கே நேரம் வந்து ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. எங்கிட்ட பார்த்தா அபிஷேக் வந்து தெரிஞ்சு போச்சு. பரவாயில்லையே, நம்ம லவ் லெட்டர் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துட்டு விறுவிறுன்னு யாருக்கும் தெரியாமல் கௌதமோட ரூமில் போய் அந்த டைரியிலேருந்து அந்த லெட்டரை வந்து எடுத்துகிட்டு வராரு. அதை வந்துட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சகுந்தலா வந்து பார்த்துடுறாங்க. அபிஷேக் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க மாடிக்கு. அவங்க வந்து அந்த லெட்டரை அப்படியே மறைச்சி ஒழிச்சு வைக்காங்க. கையில் என்னது, அதை காட்டு முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காட்டுறா, நீ அதை போய் அந்த ரூம்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறம் தான் உன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், உண்மையை சொல்லு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே கன்னத்திலே பலார்னு ஒரு அறையை கொடுத்துட்றாங்க. ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட கேட்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன், உன்னை திருப்பி வந்து அந்த கம்பெனியில் அன்னி சேர்த்து வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீங்கள் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கம்மா, அதனால தான் நான் பண்ணேன். நீங்கள் இத்தனை நாள் ஆச்சு கௌதமோட இடத்துக்கு என்னையை கொண்டு வரேன்னு சொன்னீங்க, அதுக்கான ஸ்டெப்பு ஏதாவது எடுத்தீங்களா, அதனால தான் நான் இந்த இடத்துல களத்தில் இறங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லட்சுமணன் வராரு. ஐயையோ, சகுந்தலா பிடிச்சி விட்டு விளாசிக்கிட்டு இருக்காளே, நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறையிறாங்க. அண்ணா இங்கே வாங்கினேன், இதுக்கெல்லாம் உடனே நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நான் எதுக்குமா அதுக்கு உடனே இருக்க போகிறேன், நான் முதலே வேண்டான்னு சொன்னேன், இவன் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம அபிஷேக் வந்து சொல்கிறாரு, அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த மேட்ரு வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு புருஷனால் எதை வேணால் தாங்க முடியும், தான் பொண்டாட்டி வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறான்னு சொன்னால் அதை வந்து தாங்கவே முடியாது. அதனால வந்து கண்டிப்பாக அவங்க 2 பேரும் பிரிஞ்சுடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னமோ திருப்பியெல்லாம் இந்த பிரச்சனை வந்து நீ போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா என்னாலெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, பார்த்துக்கோ சரியா, உன் பிரச்சனை நீயே பார்த்துக்கோ, நான் தலையை கலட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதான் நான் சொல்கிறேன்லம்மா, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தா நம்ம கௌதம் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்காரு. என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே வேலை பார்க்குறவங்க, அந்த மேனேஜர் எல்லாருமே கூடி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா சந்தோஷம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன மேடம் வந்து கிளாஸ் எடுக்க வரலையா, 2 நாளாக வரக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்காரு. ஏய், மேடமுக்கும் அந்த கிரணுக்கும் ஏதோ லிங்க் இருக்காண்டா, சார் கூட பார்த்தாராம், அவங்க 2 பேர்த்தையும் வந்து பேங்கில் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கேட்காங்க. ஆமாம், நான் நேற்று காலையில் அவங்க 2 பேரும் பேங்கில் இருக்கிறத பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அவர் வந்து அவருக்கும் நம்ம மேடமுக்கு ஏதோ லிங்க் இருக்குது. பெரிய இடத்துல அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ்க்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் பாஸோட ஒய்ஃபையே இப்படி அசிங்கமாக வந்து சேர்த்து வச்சு பேசுவேன், இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இந்த மாதிரி பாஸ் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கோண்டா அப்படி இப்படின்னு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை சார், இங்கே நான் மட்டுமா பேசுகிறேன், இங்கே எல்லாருமே வந்து ஆஃபீஸில் எல்லாருமே அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நானும் பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்று கௌதம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். அவருக்கு வந்து பயங்கரமான மன உளைச்சல் ஆயிடுது. இதெல்லாம் கேட்டுட்டு விறுவிறுன்னு அவர் அந்த இடத்துல வந்து இடத்த காலி பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.